வணக்கம். சிறந்த தலைவர்கள் பிறப்பதில்லை. அவங்க உருவாக்கப்படுறாங்கன்னு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, அது எப்படி? ஒரு தலைமை பண்புங்கிறது தானா வர்ற ஒரு விஷயம் கிடையாது. அத ஒரு பக்கா பிளானோட ஒரு கட்டடத்த மாதிரி கவனமா வடிவமைக்கணும். வாங்க, ஒரு உலகத்தரம் வாய்ந்த தலைமைத்துவ திட்டத்தை உருவாக்குவதற்கான அந்த வரைபடத்த, அந்த ப்ளூ பிரிண்ட்ட நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. லீடர்ஸை உருவாக்குறது ஒரு ஆர்ட்டா இல்ல சயின்ஸா? நிறைய பேர் இது இயல்பாவே வர்ற ஒரு கலைன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டமிட்ட அறிவியல் இருக்கு. ஒரு பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு இந்த லீடர்ஷிப் ப்ளூ பிரிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல நம்ம ஏன் ஒரு தெளிவான வரைபடத்தோட ஆரம்பிக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா, திட்டமிடாத தலைமைத்துவம் உங்க நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ரிஸ்க். சரியான பிளான் இருந்தா மட்டும்தான் நம்ம சரியான பாதையில போறோமான்னு தெரிஞ்சுக்க முடியும், இல்லையா? ஏன்னா கிரேட் லீடர்ஷிப்ங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல உருவாகிறது கிடையாது. ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் எப்படி ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து பார்த்து வைக்கப்பாரோ, அதே மாதிரி கவனமா வடிவமைக்கப்படுற ஒரு விஷயம் தான் இது. அந்த வடிவமைப்புக்கான ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, நம்ம ப்ளூ பிரிண்டோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். வியூக அடிப்படை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பெரிய விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நாம எதுக்காக இதை செய்றோம், யாருக்காக இதை செய்றோம்னு தெளிவா இருக்கணும். அதுதான் முதல் படி. எந்த ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட்டும் சில முக்கியமான கேள்விகளோட தான் ஆரம்பிக்கும். முதல்ல ஏன்? இந்த புரோகிராமோட உண்மையான நோக்கம் என்ன? அடுத்து எப்போது? அதாவது இது எவ்வளோ காலத்துக்கான திட்டம்? ஒரு மாசமா இல்ல ஒரு வருஷமா? கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா யாரு? இது யாருக்காக? வளர்ந்து வர்ற தலைவர்களுக்காக இல்ல எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருக்கிறவங்களுக்காக? இந்த 3 கேள்விகளுக்கும் தெளிவான பதில் இருந்தாதான் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வழிதான்னு கிடையாது. பல வழிகள் இருக்கு. உதாரணமா, மிட் லெவல் மேனேஜர்ஸ்க்கு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தலாம். புதுசா வளர்ந்து வர்ற லீடர்ஸ்க்கு ஒரு சீனியர் கூட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் செட் பண்ணலாம். எக்ஸிகியூட்டிவ்களுக்கு இன்னும் ஆழமான ஸ்ட்ராட்டஜி வகுப்புகள் தேவைப்படும். இது மாதிரி ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் ஏத்த மாதிரி திட்டத்தோட அமைப்பும் கால அளவும் மாறும். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளூ பிரிண்டோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. இதுல கலந்துக்கிறவங்க நிஜமா என்ன செய்ய போறாங்க, என்ன கத்துக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு சிறந்த தலைவரோட அஸ்திவாரமே இந்த திறன்கள் தான். பெருசா யோசிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், எல்லாரையும் நம்ம பக்கம் ஈர்க்கிற கம்யூனிகேஷன், ஒரு டீமை சரியா வழி நடத்துறது, கஷ்டமான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரோட பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. மென்டார்ஷிப்புங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆனா அதை சரியா செய்யணும். அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். முதல்ல சரியான மென்டாரையும் மென்டியையும் மேட்ச் பண்ணணும். அடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட கோல்ஸ் என்னன்னு முடிவு பண்ணணும். அப்புறம் ரெகுலரா மீட் பண்ணி எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு செக் பண்ணணும். இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை தான் ஒரு வெற்றிகரமான மென்டார்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும். ஃபீட்பேக் இல்லாம வளர்ச்சி கிடையாது, இல்லையா? அதுலயும் 360 டிகிரி ஃபீட்பேக் மாதிரி டூல்ஸை பயன்படுத்தும் போது ஒருத்தருக்கு அவரோட பாஸ், கூட வேலை செய்யறவங்க, அவருக்கு கீழே இருக்கிறவங்கன்னு எல்லார்கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் கிடைக்கும். இப்படி ஒரு முழுமையான கண்ணோட்டம் கிடைக்கும் போது தான் அவங்களோட உண்மையான பலம், பலவீனம் என்னன்னு அவங்களாலே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ட்ரைனிங்க நேர்ல நடத்தலாமா இல்ல ஆன்லைன்லயா? ரெண்டுக்குமே பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்க நிறுவனத்துக்கு எது கரெக்டா இருக்கும்னு முடிவு செய்ய ஈஸியா இருக்கும். ஓகே, ஒரு ப்ரோக்ராம நடத்தி முடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இதனால என்ன பிரயோஜனம், இது உண்மையிலேயே வேலை செய்தா, இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு தான் நாம இப்போ வந்திருக்கோம். சரி, ஒரு திட்டத்தோட வெற்றிய எப்படி அளக்கிறது? அதுக்கு தான் KPI, அதாவது முக்கிய செயல்திறன் காட்டி நமக்கு உதவுது. சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம ப்ரோக்ராமோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நம்ம இலக்க நோக்கி எவ்வளவு தூரம் போயிருக்கோன்னு காட்டுற ஒரு தெளிவான அளவீடு தான் இது. ஒரு ப்ரோக்ராம் சக்சஸான்னு தெரிஞ்சிக்க முதல் வழி அதுல கலந்துகிட்டவங்க எவ்வளோ திருப்தியா இருக்காங்கன்னு பார்க்கறது தான். இங்க பாருங்களேன், 75% பேர் இந்த திட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம சரியான பாதையில போறோங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி. இந்த ரிசல்ட் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல். பயிற்சிக்கு முன்னாடி இருந்ததை விட பயிற்சிக்கு அப்புறம் அவங்களோட திறன்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. உதாரணமா, தகவல் தொடர்பு திறன்ல 80% முன்னேற்றம். இது வெறும் நம்பர் கிடையாது, நாம செஞ்ச முதலீட்டுக்கு கிடைச்ச ஒரு தெளிவான ரிட்டர்ன். ஒரு சிறந்த ப்ளூ பிரிண்டோட வேலை இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு உயிருள்ள ஆவணம் மாதிரி. தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கி அதை வச்சு நம்ம ப்ரோக்ராமை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு யோசிச்சு அடுத்தடுத்த குழுக்களுக்கு அதை இன்னும் சிறப்பா மாற்றுறது ரொம்ப அவசியம்.
இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வெறும் ஒரு ப்ரோக்ராம பத்தினதில்ல, நம்மளோட நீண்ட கால பார்வைய பத்தினது. இப்பதான் நாம விஷயத்தோட ஆழத்துக்கே வரோம். ஒரு திட்டத்தோட உண்மையான வெற்றிங்கிறது எத்தனை பேர் பயிற்சியை முடிச்சாங்கங்கிற கணக்குல இல்ல. அது வெறும் ஒரு செக் பாக்ஸை டிக் பண்ற மாதிரி. உண்மையான வெற்றி நம்ம கம்பெனியோட கலாச்சாரத்துல ஒரு பெரிய நீடித்த மாற்றத்தை உருவாக்குறதுல தான் இருக்கு. இறுதியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுச் செல்கிறேன். நம்மளோட பயிற்சி திட்டங்கள் வெறும் சில திறன்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கறதா, இல்ல புதுமைகளை உருவாக்கவும் ஒரு சிறந்த கலாச்சாரத்தை வளர்க்கவும் கம்பெனியை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லவும் கூடிய உண்மையான தலைவர்களை உருவாக்குதா? இதை நீங்க தான் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும்.